க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாலே க்ளோஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு ஞாபகம் வரணும். லைக் என்ன நம்பரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்? ரேஷனல் நம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன பண்ண போகிறோம்? அடிஷன் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ க்ளோஸ்ட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன? எந்த ஒரு க்ளோஸ்டு ஷேப்பு கூட எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஷேப் எடுத்துப்போமோ, ஒரு சர்க்கிள் எடுத்தோன்னா கூட எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கேயே வந்து முடிப்போம். இல்லாட்டி ஒரு ஸ்கொயர் எடுங்களேன், எங்கேருந்து ஆரம்பித்தோமோ அங்கேயே போய் முடியும் போது அதெல்லாம் ஒரு க்ளோஸ்டு ஷேப்புன்னு நம்ம சொல்லுவோம். எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே முடிக்கிறது. ஸோ நம்ம ரேஷனல் நம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறோம், அடிஷன் பண்ணுறோம். அது எப்போ முடியும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் கிடச்சோடனே அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ ஆரம்பித்தது நான் ரேஷனல் நம்பரில் ஆரம்பித்தேன், ஆன்சரில் போய் முடிப்பேன். அந்த ஆன்சரும் ரேஷனல் நம்பராகவே இருந்துச்சுன்னா அப்போ வந்து அது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது 2 ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு. என்னென்ன ரேஷனல் நம்பர்? -5/7, இன்னொன்று